வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் தான் வந்துட்டு போன மாதம் ஜியோ அவர்களினுடைய மொபைல் ஃபோன் டேரிஃபை வந்து கூட்டியிருந்தாங்க. அதற்கப்புறம் அதனை தொடர்ந்து பல நெட்வொர்க்ஸ் ஏர்டெல், விஐ இவர்களும் அவர்களினுடைய டேரிஃபை உயர்த்திட்டாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு பிஎஸ்என்எல் பற்றின பேச்சு எல்லா பக்கமுமே வந்திருந்தது. ஸோ பிஎஸ்என்எலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள், செய்திகள் எல்லாமே வந்திருந்தது. பிஎஸ்என்எலுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூவே வந்துட்டு டவர் ப்ராப்ளம் தான். குறிப்பாக வந்துட்டு அவர்கள்கிட்ட 4G நெட்வொர்க் அப்படின்றது இந்தியா முழுவதும் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதற்கு அவங்க டாட்டாவோடு சேர்ந்து இந்தியா முழுவதும் பல கிராமங்களில் நிறைய டவர்ஸ்லாம் வந்துட்டு போட போகிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 டவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு 4G நெட்வொர்க்கை எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. இது வெறும் 4G நெட்வொர்க் மட்டும் கிடையாது, 5Gக்கான அடித்தளமும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணும் பொழுது எங்களுடைய நெட்வொர்க்கில் கம்மியான காசு அப்படின்றதையுமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மொபைல் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஆரம்பத்தில் நம்ம வேலிடிட்டிக்கே நம்ம தனியாக பணம் கட்டி ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதற்கப்புறம் வந்துட்டு கால் பேசுகிறதுக்கு தனியாக, எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு தனியாக, இன்டர்நெட்டுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான மொபைல் பேக்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸினுடைய வருகை வந்ததுக்கப்புறமா எல்லாமே ஒரே பேக்கேஜாக வந்துருச்சு. கால்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்துட்டு இப்போதைக்கு இலவசமாயிருச்சு. ஸோ அதை தாண்டி இன்டர்நெட்டுமே வந்துட்டு இன்டர்நெட்டை பொறுத்து தான் வந்துட்டு அந்த வேலிடிட்டியுமே அமைது. ஒரு நாளைக்கு 1 GB, 1.5 GB, 2 GB, 2.5 GB, 3 GB, இல்லை மொத்த பேக்கேஜ் 60 நாள் இருக்குதுன்னா 60 நாளுக்கும் சேர்த்து வந்துட்டு ஒரு பல்கான இன்டர்நெட் யூசேஜ் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான இன்டர்நெட் பேக்கேஜஸும் இருக்குது. அதோடு சேர்ந்து 100 SMS டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சில குறிப்பிட்ட பேக்கேஜஸ்க்குள்ளே மட்டும்தான், அன்லிமிட்டெட் கால்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு SMS போகும் அப்படின்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்னால சில சேவைகளை பயன்படுத்தாதவர்கள் அதற்கும் சேர்த்து பணம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் யாருமே வந்துட்டு மேக்ஸிமம் எஸ்எம்எஸ்ன்றதை பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம தான் எஸ்எம்எஸ் பயன்படுத்துறதுலேயே ஒரு சின்ன பேக் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம கூகுள் பேயினுடைய அக்கௌண்ட் வந்துட்டு, பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பேங்க்கினுடைய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேங்க்குக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும், அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். அப்போ தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ எஸ்எம்எஸ் பேக்கேஜ் இல்லை அப்படின்னா அந்த பேங்க்குக்கு போகக்கூடிய எஸ்எம்எஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம கம்பெனிக்கிட்ட கால் பண்ணி கேட்டோம்னா எஸ்எம்எஸ்க்கு தனியாக பேக்கேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படியெல்லாம் பேக்கேஜ் கிடையாது. நீங்கள் மொத்தமாக 200 ரூபா 300 ரூபான்ற மாதிரி மொத்த பேக்கேஜ், அன்லிமிட்டட் பேக்கேஜ், அதுவும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பர்சனலாக நானும் இதை அனுபவிச்சிருக்கிறேன் ஏர்டெல்லில் இருக்கும் பொழுது. ஸோ அப்படி வந்துட்டு எஸ்எம்எஸ் மட்டும், அது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் பேங்கிங் சம்மந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாம் இப்போ எஸ்எம்எஸ் பயன்படுத்துகிறோம். அதை தாண்டி மெசேஞ்சர், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு பல தளங்களில் நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு அந்த மாதிரியான மெசேஜஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நார்மல் எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் பயன்படுது. ஸோ அதற்கு நம்ம ஒரு மெசேஜ் அதற்கு நம்ம 200 ரூபா வரைக்கும் செலுத்தணுமா அப்படின்ற மாதிரியான சூழல், வேறு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றதையுமே வந்துட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு ஆணையம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 112 கோடி பேர் வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 65.9 கிட்டத்தட்ட 66 கோடி பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. பாதி பேர் வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறவங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவர்களும் இன்டர்நெட்டுக்கான சார்ஜஸ் சேர்த்தே தான் கட்டுறாங்க. உங்களுடைய பேக்கேஜ் அப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்கள ஒரு நாளைக்கு 2 ஜிபின்னு கொடுக்குறீங்க. சில நாள் 2 ஜிபி யூஸ் பண்ணுறாங்க, சில நாள் 2 ஜிபி யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த நெட்டுக்கும் சேர்த்து அவங்க பணம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பழைய முறை, அதாவது எஸ்எம்எஸ்க்கு தனியாக, ஃபோன் பேசுகிறவங்களுக்கு மட்டும் தனியாக, இன்டர்நெட்டுக்குன்னு தனியாக, அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜஸ் நீங்கள் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பழைய முறை மாதிரி காலுக்கு தனியாக, எஸ்எம்எஸ்க்கு தனியாக, டேட்டாவுக்கு தனியாக இந்த மாதிரியான பேக்கேஜஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி ஒழுங்குமுறை ஆணையமாக இருக்கக்கூடிய ட்ராய்க்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேக்கேஜாக இருக்கிறது எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ற மாதிரி கவுண்டர் கமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கருத்தையும் நீங்கள் சொல்லலாம். அது ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய முறை, அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சார்ஜஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்லை இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. அதை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மெயிலாக அனுப்பலாம். அதில் உங்களுக்கு
சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். மேக்ஸிமம் அதில் பேசுகிறவங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கும் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அது போக ட்ராயினுடைய இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதியலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ராயினுடைய இணையதளத்துக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கமெண்ட், கவுண்டர் கமெண்ட்னு 2 லிங்க் இருக்குது. பட் அந்த லிங்க் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நீங்கள் இந்த இமெயில் ஐடி வழியாக உங்களுடைய கருத்து பழைய முறை எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளவும், இல்லை இப்போ இருக்கிறதே ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா 23ஆம் தேதிக்குள்ளேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயுமே ஒரு குறை இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்டர்நெட்டை பயன்படுத்தாத மக்கள் கிட்டத்தட்ட பாதி பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு இமெயில் வழி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் இதை எப்படி சொல்லுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு நாம் சொல்லக்கூடியது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.